சிறுவனின் சிந்தனையும் மகத்தான செயல்களும். ஒரு ஊரில் ஒரு பட்டணமும், பட்டணத்துக்கு சற்று தள்ளி 2 கிராமங்களும் இருந்தன. அந்த 2 கிராமங்களில் ஒரு கிராமத்தில் எல்லா வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நல்ல சாலைகளும் போடப்பட்டிருந்தது. பல அரசாங்க அலுவலகங்களும் அங்கே இருந்தன. ஆனால் அதற்கு அடுத்து உள்ள கிராமம் வெகு தூரத்தில் இருந்தது. அந்த கிராமத்தில் எந்த வீட்டிற்கும் மின்சார இணைப்பு இல்லை. சாலைகளெல்லாம் வெறும் மண்தான். இந்த கிராமத்தில் பகலில் சூரிய வெளிச்சத்தில் மக்கள் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடுவார்கள். இரவில் இந்த கிராமம் இருளில்தான் மூழ்கி இருக்கும். இங்கே வாழ்ந்த அநேக குடும்பங்கள் பக்கத்தில் உள்ள வசதியான கிராமத்துக்கு சென்று விட்டனர். தற்போது இங்கே சுமார் 20 குடும்பங்கள் தான் இருக்கின்றன. இந்த இருள் சூழ்ந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, ஒரு சிறுவன் ஆகியோர் இருந்தார்கள். அவர்களுக்கு விவசாயம்தான் தொழில். இந்த கிராமத்துக்கு அடுத்து ஒரு காடு இருந்தது. அந்த சிறுவனின் அப்பாவும் அம்மாவும் விவசாயம் செய்து வந்தார்கள். சிறுவனை மட்டும் பெற்றோர்கள் அடுத்த கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு படிக்க அனுப்பினார்கள். அவன் தினந்தோறும் 2 சக்கர வாகனத்தில் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து பள்ளிக்கு சென்றுவிட்டு திரும்பி தன் கிராமத்துக்கு வருவான். தான் படிக்கும் அந்த பள்ளியிலும் கிராமத்திலும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததை கண்டான். மின்விசிறி ஓடுகிறது. மின்சார பல்புகள் எரிகிறது. ஆனால் ஏன் நம்முடைய கிராமத்தில் மட்டும் மின்சார இணைப்பு இல்லை என்று சிந்தித்து கொண்டே இருப்பான். அந்த சிந்தனையே அவனை வெகுநாள் தூங்க விடாமல் செய்தது. எப்பொழுதும் அவன் அதே சிந்தனையாகவே வாழ்ந்து வந்தான். என்னுடைய கிராமத்திலும் மின்சார இணைப்பு இருந்தால் என் கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் தெருவிலும் விளக்குகளை எரிய விடலாமே என்று நினைத்தான். ஒரு நாள் அவனுடைய பள்ளியிலே சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுற்றுலா செல்வதற்கு இந்த சிறுவனும் தன் பெயரை பதிவு செய்து அதற்குரிய பணத்தையும் கட்டிவிட்டான். குறித்த தேதியிலே சுற்றுலாவிற்கு வருகிறவர்கள் ஆயத்தமாக வர வேண்டும் என்று அவனுடைய வகுப்பு ஆசிரியர் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட நாளிலே சிறுவனும் தன் பெற்றோரிடத்தில் எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டு பள்ளிக்கு சென்றான். பேருந்து எல்லாரையும் ஏற்றி கொண்டு புறப்பட்டது. பயணம் செய்தவர்கள் அனைவருமே சிறியவர்கள். இந்த சுற்றுலா கல்வியை ஊக்குவிக்கும் விதமான சுற்றுலாவாகும். ஆகவே ஆசிரியர்கள் மாணவர்களை முதலில் நீர்வீழ்ச்சிக்கு அழைத்து சென்று நீர் எப்படி மேலே இருந்து கீழே விழுகிறது என்பதை விளக்கி காட்டினார்கள். அடுத்தது விவசாயம் எப்படி செய்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்வதற்காக மாணவர்களை விவசாயம் செய்யும் இடத்திற்கு ஆசிரியர்கள் அழைத்து சென்று அவர்களை விவசாயிகளினிடத்தில் உங்கள் மனதில் உள்ள கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது இருள் சூழ்ந்த கிராமத்தில் வாழ்கின்ற அந்த மாணவன் ஒரு விவசாயியை சந்தித்து, ஐயா, எப்படி பயிர் செய்கிறீர்கள்? உங்கள் நிலத்திற்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு விவசாயி அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, முதலில்
நான் நிலத்தை நன்றாக உழுது விடுவேன். பிறகு விதைகளை நிலத்தில் தூவுவேன். பின்பு மின்சார மோட்டாரின் பட்டனை அழுத்தியதும் தண்ணீர் விவசாய நிலத்தில் பாயும். ஆகையால் பயிர்கள் நன்றாக விளையும். நான் அறுவடை செய்து அவைகளின் பெரும் பகுதியை விற்று விடுவேன். சிறிதளவு என் குடும்பத்திற்கு உணவுக்காக வைத்துக் கொள்வேன் என்றார். அப்போது அந்த சிறுவன், உங்களுக்கு மின்சாரம் எங்கே இருந்து வருகிறது என்று விவசாயினிடத்தில் கேட்டான். விவசாயி அந்த சிறுவனை பார்த்து, அதோ தெரிகிறதே பார், அதுதான் காற்றாலை. காற்று அந்த இறக்கையின் மீது வீசிக்கொண்டே இருக்கும். அதில் இணைக்கப்பட்ட கருவியின் மூலம் மின்சாரம் வந்துவிடும். அதிலிருந்து என்னுடைய மோட்டாருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் நான் விவசாய நிலத்திற்கு சுலபமாக தண்ணீர் பாய்ச்சுகிறேன் என்றார். சுற்றுலா முடிந்து சிறுவன் வீட்டிற்கு வந்து இரவு நேரத்தில் வெளியே வந்து, என்னுடைய கிராமத்திலும் அந்த காற்றாலை ஒன்று இருந்தால் எல்லா வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு கொடுக்க முடியும் என்று நினைத்து காற்றாலையை அவனுடைய கிராமத்தில் கட்ட வேண்டும் என முடிவு செய்தான். ஆனால் அவனிடத்தில் அதற்குரிய பண வசதி இல்லை. இருந்தாலும் எப்படியாகிலும் காற்றாலையை உண்டாக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவனோடு சில சிறுவர்களை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றான். ஒரு பெரிய மரத்தில் உள்ள நீண்ட கிளை ஒன்றையும் சிறிய கிளைகளையும் வெட்டி வீட்டிற்கு கொண்டு வந்தான். ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு நண்பர்கள் உதவியுடன் நீளமான கிளையை அந்த நிலத்தில் நட்டான். பின்பு மேலே சுற்றும் விசிறிகளை செய்து கிளையின் உயரத்திலே கட்டினான். பிறகு விசிறியின் கீழ்பாகத்தில் கம்பிகளை இணைத்து அந்த கம்பிகளை கீழேயுள்ள சுழலும் கருவியோடு இணைத்தான். பின்பு அதனை இயக்கும் பட்டனை செய்து அதை அழுத்தி இயக்கினான். பொருத்தப்பட்டுள்ள கம்பியுடன் கூடிய நீண்ட மரக்கிளையின் மேலுள்ள பல்பு எரிந்தது. சிறுவன் தன்னுடைய முயற்சியால் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் மின் இணைப்பு கொடுத்தான். அங்குள்ள மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்போது அந்த கிராமத்தில் எல்லா வீடுகளிலும் மின்சார விசிறிகள் ஓடுகிறது, பல்புகள் எரிகிறது. மண் பாதையெல்லாம் நல்ல உறுதியான பாதையாக மாறிவிட்டது. விவசாய மோட்டார்கள் பொருத்தி மக்கள் வயல்களுக்கு நீர்களை பாய்ச்சினர். அந்த கிராமமே அச்சிறுவனின் முயற்சியை பாராட்டியது. சிறுவர்கள் பல அரிய கண்டுபிடிப்புகளால் எதிர்கால உலகத்தை மிகவும் பிரகாசமுள்ள உலகமாக மாற்றுவார்கள் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.